இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேர்ச்சியின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ திட்டம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பவுலுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் தேவ திட்டத்தை வைத்திருந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இங்கே பவுல் அவன் சவுலாக இருந்து பவுலாக மாறுவதற்கு ஒரு நாள் மாற்றம் இல்லை, ஒரே நாளில் வந்த மனமாற்றம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இது யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவமும் அல்ல. கர்த்தர் பவுலுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தின தேவ திட்டம். இப்போது பவுலுக்கு அவன் முதலாவது கர்த்தர் யார் என்று, தேவன் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது அறியாத ஒரு பயணம். இரண்டாவது பயணத்திலே அவன் அறிந்து கொண்டான், தேவன் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிறான். மூன்றாவது பயணத்திலே தன்னையே ஆராய்ந்து அவனுக்குள்ளே மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறான். நான்காவது பயணத்திலே அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். பிரசங்கம் பண்ணுகிறான். எந்த இடத்திலே ஸ்தேவான் நின்று, சேவான் கிரேக்க யூதன், அதே போல இந்த பவுலும் கிரேக்க பாஷை தெரிந்த யூதன். இப்போ இந்த ஸ்தேவான் எந்த இடத்துல நின்று பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தானோ, அதே இடத்திலே சென்று இந்த பவுல் பிரசங்கிக்கிறான். யாரும் அவனிடம் வரவில்லை. அப்போஸ்தலர்கள்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க, அவனை நம்பல. ஆனால் இந்த நான்காவது பயணத்திலே இந்த சவுளை, இந்த சவுலாக இருந்து பவுலாக மாறின இந்த பவுலை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யார் என்றால் பர்னபா. இந்த பர்னபாவுடைய வாழ்க்கை, அவன் கர்த்தரை அறிந்து கொண்டு அவன் தேவ திட்டத்தை அறிந்த ஒரு மனிதன். அவன் ஆறுதலின் மகன் என்று கருதப்பட்ட இந்த பர்னபா அவனை சந்தித்த வேளையிலே அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்போஸ்தலர்களுக்கு பவுலை அறிமுகப்படுத்தினதே இந்த பர்னபா தான். இல்லப்பா, நீங்க நினைக்கிறது வேற. பவுல் முன்னாடி சவுலா இருக்கும்போது அவன் கிறிஸ்தவர்களை அழிச்சான், இப்போ அப்படி உள்ள நோக்கத்தோடு வரல என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு இப்போது இவர்களுடைய பயணம் எப்படி இருக்கு, இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து பிரசங்கம் செய்ய ஆண்டவரை பற்றி செய்தியை அறிவிக்க செல்கிறார்கள். இந்த பர்னபா இந்த பவுலுடைய இணைந்து செய்த ஊழியத்திலே அவர்கள் முதலாவது கலாத்தியா இந்த பட்டணத்துக்கு செல்கிறார்கள். இங்கே ஒரு சிறிய சபை நடந்து வருகிறது. குறிப்பாக இங்கே விசுவாசிகள் சபையாக கூடி அங்கே கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே இங்கே அந்த பவுல் பிரசங்கிக்கிறான். அவன் பிரசங்கித்த ஒரே காரியம், அவனுடைய கர்த்தரை எப்படி அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டான், சத்தியத்தை அறிந்து கொண்டான் என்பதை இந்த முதல் பிரசங்கமே அங்கே நம்மளுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அவன் பேசின வார்த்தை என்னன்னா, நியாய பிரமாணத்துக்கு கீழே நாம் கீழ்ப்படிவதனால் வருவது நமக்கு மீட்பு அல்ல, மீட்பு நமக்கு விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் வருகிறது என்பதை தெளிவாக அந்த மக்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறான். அப்போ எல்லாரும் அவங்களுக்குள்ளே அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, இயேசுவினால் தான், அவர்கள் கிறிஸ்துவினால் தான் இந்த விடுதலை நமக்கு வருகிறது, நீங்கள் எல்லாரும் இயேசுவினால் தான் விடுதலை பெற்றீர்கள் என்பதை அவங்க இரண்டு பேரும் பிரசங்கம் பண்ணிவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ அங்கே நடந்த பிரச்சனைனா, அவர்கள் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது, சந்தோஷமாக நடந்த இந்த பயணத்திலே முதல் மிஷினரி, இந்த பயணம் என்ன, முதல் மிஷினரி பயணம் சொல்லலாம். இந்த கலாத்தியா பட்டணத்தில் தான் முதலாவது மிஷினரி பணியை ஆண்டவரை பற்றி அறிவிக்க சென்ற அந்த பவுலுடைய அந்த பிரசங்க, அந்த வார்த்தைகளை கேட்டு
கள்ள போதகர்கள் அங்கே எழும்புகிறார்கள். அவர்கள் போய் தவறான காரியத்தை விதைக்கிறார்கள். அந்த கலாத்தியர் அந்த பகுதி சொல்கிறது, அந்த மக்கள் குழம்பிட்டாங்க. ஏன்னா அந்த கள்ள போதகர்கள் என்ன சொல்றாங்க, நியாயப்பிரமாணம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தின் படி தான் நமக்கு விடுதலை, நம்ம விருத்த சேதனம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் வந்துட்டு, கலாத்தியா பட்டணத்தில் உள்ள மக்கள் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம், இப்போ பவுல் சொன்னது உண்மையா இவர்கள் சொன்னது உண்மையா என்று, அப்போ நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோமா, அப்போ நம்ம இன்னும் விருத்த சேதனம் அடையலையே, பெறலையே, அப்போ நாம் இன்னும் நமக்குள்ள மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே குழப்பம். மீண்டுமாக அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகவே பவுல் எழுதின நிருபம் தான் கலாத்திய நிருபம். கலாத்தியருக்கு எழுதின நிருபங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை தெளிவாக அந்த கள்ள போதகர்கள் செய்த அவர் தவறான காரியங்களுக்கு சரியான விளக்கம் கொடுத்திருப்பார். அந்த நியாய பிரமாணத்தினால வர்ற விடுதலை எப்படிப்பட்டது என்று சொல்லி அவங்க தெளிவாக அங்கே போட்டிருப்பார். அப்போஸ்தலராகிய பவுல் அங்கே அவங்க சொல்ற ஒரே காரியம் என்னன்னா, கலாத்திய சபைக்கு சொல்றார், கிறிஸ்துவின் பிரமாணத்தினால் விடுதலையாக்கப்பட்டோம், ஆகவே மாம்சத்தில் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை, இருதயத்தில் உண்டாக்கும் விருத்த சேதனமே மெய்யான விருத்த சேதனம் என்று சொல்லி இங்கே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்த விருத்த சேதனத்தை குறித்த தெளிவான செய்தியை இந்த பவுல் அங்கே இருக்கு. இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனத்தை குறித்து முதலாவது அந்த மிஷனரி பயணத்திலே அவன் சொல்லி முடிக்கிறான். இப்போ சபை அங்கே ஜனங்கள் எல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். இப்போ அந்த கலாத்தியர் பகுதியை நீங்க அநேகர் வாசித்திருப்பீங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்து வாசித்திருப்பீங்க தெரியல. இங்கே கலாத்தியர் அந்த பகுதியை நீங்க இனி வாசிக்கும் போது ஒருவேளை குழப்பத்தோடு எது சத்தியம், இது சரியா, இது தவறா என்று ஒருவேளை குழம்பி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு பாஸ்டரோ ஏதாவது ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்க, இல்லை உங்க பக்கத்தில் இருக்கிற மனுஷர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்க இது செய்யறது தப்பு, அது செய்யறது தப்பு, அப்போ இதுதான் நியாய பிரமாணத்தின்படி கரெக்டு, இல்லை வேத புத்தகம் இப்படி சொல்லுதுன்னு ஏதாவது ஒரு குழப்பத்தோடு நீங்க இருந்தா கலாத்திய புத்தகத்தை எடுத்து வாசிங்க. அங்கே அநேக நம்ம குழப்பங்களுக்கெல்லாம் பதில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம எல்லாம் ஜெப வேளையிலே அநேகர் ஜெபிப்பது உண்டு, ஆவியின் கனிகளை எனக்கு தாங்கப்பா, ஆவியின் கனி. இங்கே முதலாவது கலாத்திய நிறுவனத்தில் இந்த பவுல் சொன்ன காரியம் ஆவியின் கனிகள் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து வெளியரங்கமாகப்பட்டு இருக்கிறது. அது என்னெல்லாம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் இந்த கலாத்திய பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அவன் சொல்ற அந்த பிரசங்கம் எவ்வளோ காரியம். நம்ம நிறைய ஜபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்குறோம். அந்த கலாத்தியர் நிறுவத்தில் அவர் சொன்ன ஒரே அன்பு ஒன்று போதும், அதில் நியாயப்பிரமாணம் முழுமையாக அடங்கியிருக்கு. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாகவே கர்த்தர் பேசுகிறார். நமக்கு ஒன்னே ஒன்று காரியம், நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படுகிறோமோ, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமோ, ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குதா, ஒன்னே ஒன்று, நமக்குள்ள அன்பு ஒன்று இருந்தாலே போதும், முழுமையாக கர்த்தருடைய திட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம் என்பதற்கு இந்த பவுல் சாட்சியாக இருக்கிறார். இன்னும் அவனுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த கலாத்திய நிருபத்தை எடுத்து வாசிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக குழப்பங்களுக்கு எல்லாம் விடை இந்த கலாத்திய நிருபத்தில் இருக்குது. கர்த்தர் அவனுடைய மிஷினரி, இப்போ முதலாவது மிஷினரி பயணத்தை நேர்த்தே நடத்தி கலாத்திய பட்டணம் முழுவதும் கிறிஸ்துவுக்களாக நடத்த நேர்ந்தது. இன்றைக்கு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பவுலோடு நீங்கள் பேசி சத்தியத்தின் கரெக்டான திட்டமான செயல்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த உண்மையான காரியத்தை பவுல் மூலமாக
வெளிப்படுத்தி ஜனங்களை சரியான பாதையிலே நடத்த பவுலுக்கு நல்ல ஒரு நியாயப்பிரமாணத்தின் காரியமும் கிறிஸ்துவின் காரியங்கள் எல்லா காரியத்தை குறித்து அவன் கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தந்தீங்கப்பா. இன்றைக்கும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஒருவேளை குழப்பத்தோடு இருக்கலாம். வேதத்தை அறியாமல் ஒருவேளை மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் அந்த வேதத்தை படி கருத்துக்களை குறித்த மனக்குழப்பத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு ஒன்றே நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்தின் முழுமையை நாங்கள் அடைந்து கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. நம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.